சரி, அடுத்து எம்ஜிஆர் யார் நினைக்கிறீங்க? விஜயகாந்த் நினைக்கிறீங்களா, விஜய் நினைக்கிறீங்களா? எம்ஜிஆரே சொல்லாத, அடுத்து எம்ஜிஆர் சொல்லாத, எனக்கு கடுப்பாயிடுவேன். பாலியல் பலாத்காரம் இது முன்னாடி வந்து நிக்கணும், என்ன கைது பண்ண ஜெயில போட போறான், ஏன்னா ஒரு சத்திரத்துல போட போறாங்க, சாயந்தரம் கூட போறாங்க. ரெண்டுமே ஆழம் மரங்க அந்த ரெண்டு கட்சியா. இப்போ விஜயகாந்தாலும் முடியும்னு சொன்னீங்க, எதிர்கட்சி தான் உட்காந்து அவர் நல்லா பண்ணாரு. அவர் இறந்த பிறகு யோசிக்கிறாங்க. அவர் இருக்க சமயம் யாரும் யூஸ் பண்ணலையே, யாருமே யூஸ் பண்ணல. அவரு நல்லது செஞ்சார கேட்டது, அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு தானே சொன்னாங்க. விஜயகாந்த் உயிரிழக்க சம்பள நான் சொல்றது புரியுதா? பத்தாவதுக்கு வடிவேலு, நான் சொல்றது புரியுதா? நிறைய அவருக்கு நிறைய அழுத்தம் கொடுத்ததே வந்து மக்கள் தான் நான் சொல்லுவேன். நான் அன்றைக்கே வந்து விஜயகாந்தை தூக்கி நிறுத்தி வச்சுட்டானா அவர் தானே. செத்துட்ட பிறகு கழுகு வட்டம் எடுத்து அது வட்டம் எடுத்து இவ்வளோ பேர் சோறு போடுறாரு கீர் போடுறாரு, இப்போ ஏன் போட முடியுங்க? அன்றைக்கே தூக்கல, நடிகர் சங்கம் ஏன் தூக்கல அவரை? நான் கேட்குறேன், அவர் நடிகர் தானேப்பா. எம்ஜிஆர் தூக்குனாங்கல்ல, அவர் நடிகர், மக்கள் தூக்குனாங்கல்ல, அன்றைக்கி இப்போ ஏன் விஜயகாந்தை தூக்கல? அதுதான் நான் சொல்றது. அதே மாதிரி தான் விஜய்க்கு அதே நிலமா வருமானே. கண்டிப்பா வரும். இன்னொன்னு சேர்க்கணும், ஏடிஎம்க சேர்க்கணும். யாருக்கு உள்ள போயிட்டா போதும்பா. ஏன் இப்படி எதுக்கு? பிரேமலதா நிதி அமைச்சரா போடலாம், இவருக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கலாம், விஜய் கொடுக்கலாம், பைனான்ஸ் மினிஸ்டர் கொடுக்கலாம். அவரு வயசுல மூத்தவர், அவரு அனுபவிக்கிட்டோம். அப்ப ஜெயிச்சு போய்க்கிற குழப்பம் பண்ணலான்னு முதல்ல ஜெயிக்கத பாருங்க. நீ குழப்பம் பண்ண ஆரம்பிக்கிற. ராஜா, ஒரு இடம் வாங்கினீங்கன்னா பூமி பூஜை செங்கல்ல வச்சு இப்படி பண்றேன், அதுக்கப்புறம் எவ்வளவு ஸ்கீம் போட்டு எவ்வளவு செலவான. அது மாதிரி ஒரு இடத்துக்கு உள்ள போனோமா, உள்ள போய் கத்துக்கணும். நிதி நிலைமை, பற்றாக்குறை, மார்ச் பட்ஜெட்டு, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆமா, அதனால விஜய்க்கு ஒரு பாடமா இருக்குல்ல. ஒரு மெக்கானிக்கல்ல ஒரு பையனை விட்டாடா தானே செய்வான். ஒரு படிக்காத பையன் மெக்கானிக்கல்ல விடுறாங்க, முதல்ல பெருக்குவான் கடையை தந்துட்டு. நான் சொல்றது சாமி போட்டெல்லாம் வச்சு வைப்பான், வண்டி வருமா காதுவான். அப்புறம் முதல்ல என்ன வண்டி வந்துடா காப்பாப்புல. இது கத்துக்கணும். அரசியல் பண்ண தெரியும்னு சொல்ல, அரசியல் இன்னும் நிறைய பேச வேண்டியது நிறைய இருக்குது. என்ன பேசணும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கூட பேசு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. 50 வருஷமா 2 கட்சி ஆண்டுக்கிறாங்க, நான் புதுசா வந்துக்கிறேன், நான் நல்லது பண்ண வந்துக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்டுவேன். எம்ஜிஆர் கேட்டாரு, நான் இந்த ராமச்சந்திரன் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. கலைஞரை விட்டு பிரிஞ்சு 77 87 எத்துக்கையா வரலாற்றிலே நிரந்தர முதலமைச்சர் எம்ஜிஆர் தவிர வேற யாரும் கிடையாது அடிச்சு சொல்லுவேன். இல்ல விட்டு 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 எம்ஜிஆரே சொல்லாத, அடுத்து எம்ஜிஆர் சொல்லாத, எனக்கு கடுப்பாயிடுவேன். எம்ஜிஆர்னா அவர் தான், விஜயகாந்த்னா அவர் தான். அடுத்து எம்ஜிஆர் ஆயிடுவேன்னு நீங்களா கற்பனை பண்ணாதப்பா. தயவுசெய்து போஸ்ட்லயே போடாதீங்க, கம்பேர் பண்ணி போடாதீங்க, பேசு. மக்களை நல்லா சந்திக்கணும், எந்த நேரத்துல உதவி பண்ண ரெடியா இருக்கணும். எந்த நேரத்துல போர்க்கால அடிப்படை சொல்றாங்க தெரியுமா, மழை வெள்ளங்கள்ல வந்தா ஒரு வன்முறை, பாலியல் பலாத்காரம், இது முன்னாடி வந்து நிக்கணும், என்ன கைது பண்ண ஜெயில போட போறான், ஏன்னா ஒரு சத்திரத்துல போட போறாங்க, சாயந்தரம் கூட போறாங்க.